எல்லாருக்கும் வணக்கங்க. 2 நாளைக்கு முன்னாடி மன்னார்குடியிலேருந்து ஒரு ஃபோன். யார் பண்ணது அப்படின்னு சொன்னால் வின்னர் விஜி. இந்த பையன்தான். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, மீடியாலெலாம் இருக்காப்புல, கொஞ்சம் எல்லாருக்குமே தெரியும். அண்ணா, 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிங்கல்லண்ணே, சாம்பாரே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு. ஆமாப்பா, பெங்களூரில் இருக்குது, தாசா திண்டி அப்படின்னு சொல்லிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைண்ணா, அதே மாதிரி ஒரு ஹோட்டல் மன்னார்குடியில் இருக்குண்ணே அப்படின்னாப்புல. இப்போ எதுவும் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைண்ணா, அது 42 வருஷமாக இருக்காண்ணே அப்படின்னு அவர் சொல்ல. எப்படி நம்ம 25 வருஷம் மன்னார்குடியில் இருந்திருக்கிறோம், எப்படி நமக்கு தெரியாமல் போணுச்சு? ஏன்னா இப்போ நீங்கள் மன்னார்குடின்னா இப்போ உங்களுக்குமே ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துடும்ல, அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. இல்லைப்பா, அது எங்கே இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அது காமராஜ் சிலைக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னப்பா, தங்கமணி பில்டிங்கு பக்கத்துலேயே இருக்கா? எப்படியும் அதில் ஒரு 1000 வாட்டி நான் வண்டியில் போயிட்டு வந்திருப்பேன். ஏன்னா நான் சைக்கிளே மன்னார்குடியில் தான் கற்றுக்கிட்டேன், வண்டியே அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அப்படிங்கிறப்ப என் மனசு அந்த மாதிரி அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடுச்சு, போயிட்டே இருக்கேன். அண்ணா, எப்போ நான் வர்றீங்க அப்படின்னு. காலையில் வந்துடுறேன். அண்ணா, இப்போயே சொல்லிட்டேன், காலையில் 7 மணிலேருந்து ஒரு 10:30 மணி வரைக்கும் தானே இருக்கும், சாயங்காலம் மத்தியானம்லாம் கிடையாதுண்ணே, ஞாயிற்றுக்கிழமையும் கிடையாதுண்ணே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் நான் 6:30 அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேயே கிளம்பி போயிட்டேன். போனால் காலாவக்கரை வரும், உங்களுக்கே தெரியும், தஞ்சாவூர்லேருந்து போகிறப்ப ருக்மணி பாளையம், அப்படி ரைட் எடுத்தால் மதுக்கூர் ரோடு, லெஃப்ட் எடுத்தால் கும்போணம் ரோடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு, அங்கே தான் காமராஜர் சிலை. அங்கே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கண்ணாஸ்பத்திரி ஸ்டாப்பிங் தான் சொல்லுவாங்க. அங்கே தான் நான் இறங்க. இன்னும் உங்களுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி சொன்னால் சத்யான்னு சொல்லி ஒரு இந்த டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த கடையிலேருந்து 3வது கடைன்னு சொல்ல முடியாத ஒரு வீடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு கடை சின்னதாக அழகாக இருக்கும், வாசலில் அந்த மணி பிளான்ட் எல்லாம் இருக்கும், ஒரு சின்ன வேப்ப மரம். அதுக்கு அடுத்தது லதா ட்ரேடர்ஸ்னு ஒரு போர்டு படித்ததான் ஞாபகம். அடுத்தது மண்ணை லேபு. அப்படி திரும்பினா முந்தியெல்லாம் லட்சுமி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. அன்னைக்கு நான் பார்க்கல, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. விஜய் ரெட்டியாக வண்டியில் நின்னாப்புல, அண்ணா வாங்கண்ணா போவோம் அப்படின்னு சொல்லி. அப்படியே மனசு எப்படிடாக இதை விட்ட அப்படின்னு சொல்லி அது வேற உள்ள பேசிக்கிட்டே இருக்கு. உங்களுக்குமே அப்படி தான் தோணும். அப்படி உள்ள அப்படி அந்த நிலையை தாண்டுறேன். அண்ணா செருப்பை கொஞ்சம் கழட்டிடுங்க அண்ணன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானுமே பார்க்குறேன். ஒரு அங்கே அந்த ஜோடியாக அங்கே செருப்பு கிடக்கிறப்ப உள்ள ஒரு 5-6 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த செப்பலை கழட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு வீட்டுக்கு உள்ளே நுழையிற ஃபீல் தான் அது. அது வேறு, அதை நீங்கள் உணர்வீங்க. இப்போயே சொல்லிவிட்டேன், நம்ம ஹோட்டலில் வீடியோ எடுக்கலை. நீங்கள் மன்னார்குடியை சுற்றி பார்ப்பீங்க. அது மத்தியானம் 2 மணிக்கு மேலே எடுத்தது. ரொம்ப சின்ன இடம், அவங்க ஏஜுக்கு அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. சின்ன இடத்துல நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசு சங்கடப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அப்படி உள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒரு 5 ஸ்டூலு, எதுக்கு பெஞ்சு தான் கிடக்கும், டேபிள்லாம் இருக்காது. அதனால் குனிஞ்சு தான் சாப்பிட்ணும். ஒரு 4 பேருக்கு மேலே லெஃப்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் தட்டு அந்த இலையெல்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா எல்லாரும் இதுவுமே நிறைஞ்சிருந்துச்சு. இட்லி ஒரு 5-6 இட்லி தான் இருந்துச்சு. அப்படியே ரைட்டில் பார்த்திங்கன்னா சின்ன இடம் தான், ஒரு பெஞ்சு மட்டும் தான் கிடக்கும். அதுக்கு எதுக்கு டேபிள்லாம் கிடையாது. அதை சைடில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். எனக்கு அந்த ஸ்டூல்லையே இடம் கிடச்சிச்சு. நான் உட்கார இலையில் இட்லி வருது அப்படி தான் சொல்லணும். அந்த அம்மா எடுத்து கொடுத்துட்றாங்க. அவங்க ஏஜ் வேணாங்க, போனீங்கன்னா பாருங்கள், நீங்கள் ஒரு கற்பனை ஒன்று பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி இருப்பாங்க அந்த அம்மா. 5 இட்லி தான், தட்டு நிறையா தான் வருது. 3-2 அந்த அம்மாவுக்கு பழக்கமே இல்லை போல இருக்கு. சின்ன சின்ன இட்லி, இந்த மல்லிகைப்பூ இட்லிலாம் ரொம்ப ஓல்டுங்க, இதுக்கு வேறு ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி அப்படியே இட்லியோட ஒரு வாளியில் சாம்பார் கிடையாதுன்னு தானே பையன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எட்டி பார்க்குறேன். தண்ணியாக இருந்துச்சு. ஒரு சட்னி ஊற்ற அந்த இட்லி அப்படியே பிச்சா கிள்ளி அப்படி சொல்லலாம் எடுத்து அது சாப்பிட்றப்ப பேர் சொல்லிட்டேங்க. சாப்பாடுங்கிறது சாப்பிட்ட உடனே வயிறும் மனசும் சேர்ந்து அப்படியே குளிரணுங்க, உற்சாகமாக இருக்கணும், சாப்பிட்டோன்னே திருப்தியாக இருக்கணும். அதுதானங்க சாப்பாடு.
சாப்பிட்டோன்னா நல்ல யோசனை புதுசு புதுசாக வரணும், அதுதான் சாப்பாடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னவோ மாதிரி இருக்குது. இந்த நம்ம பாரின்னு மன்னார்குடியில் இருப்பாப்புல, அவர் தான் அடிக்கடி சொல்லுவாப்புல, இந்த பிரியாணி சாப்பாடு பாய் வீட்டு பிரியாணி எல்லாம் ஓகே, இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சா 2 மணிக்கு மேலேன்னு யோசிக்குது, அந்த பிரியாணி மேலேயே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுதுன்னு ஒரு நாள் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகத்துக்கு வருது. அதுதாங்க இந்த இட்லி, இதை சாப்பிட்டாலே அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். அது இப்போயே நான் சொல்லிட்டேன், அது ஒரு கேரண்டியாக என்னால் சொல்ல முடியும். உணவு தான் நம்ம இயங்குறதுக்கான அடிப்படை. உடனே அங்கே அவங்க பையன், அவங்க பேர் என்னமோ சொன்ன ராஜேந்திரன், அவர் கார சட்னி சாப்பிடுங்க சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே எட்டி பார்க்குறேன், ஒரு சின்ன டப்பாவில் இட்லி பொடி, அது கொஞ்சம் க்ரீன் கலராக இருந்துச்சு, அதை தூக்கி அவங்க வைக்க ரொம்ப கம்மியாக தான் வைப்பாங்க, நீங்கள் வேஸ்ட்லாம் பண்ண முடியாது, கேட்டால் திருப்பி வைக்கிறாங்க. இப்போயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி கடைகளுக்கு போகிறப்ப அவங்க நல்லெண்ணெய் கொடுக்க முடியாது, கட்டுப்படி ஆகாது. இந்த இதயத்தில் பார்த்தீங்கன்னா 100 ml பாட்டில் இருக்கும், அழகாக இருக்கும் அந்த பாட்டிலே, அவ்வளோ அழகு. அதில் ஒரு சின்ன ஹோல் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க, வெக்கலாம் படாதீங்க, நம்ம சாப்பாடு நம்ம சந்தோஷமாக சாப்பிட்றோம். அந்த பாட்டிலை எடுத்து அப்படி அந்த பொடி மேலே ஊற்றி ஒரு குழப்பி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 20 இட்லி சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் அந்த கார சட்னி, அந்த பொடி, அந்த சட்னிக்கு சாம்பார் அது போய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப, அண்ணே வடை சூடாக இருக்கா அண்ணே அப்படின்னு சொல்ல, அந்த வடையுமே அந்த அம்மா 3 தாங்க கொண்டாந்து வச்சாங்க. அந்த வடையில் அந்த வெங்காயம் இருக்குல்ல, அப்படியே கடிப்படுது. வெங்கடேஷ் பட்டுன்னு ஒருத்தர் சமைப்பார்ல இதயம் தொட்ட சமையல்ல, அவர் தான் சொல்லுவார், அந்த வெங்காயம் கடிப்படுறது அந்த நாக்குக்கு தெரியணும், அது ஒரு டேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவார். அதை நான் உணர்ந்தேன். எப்படி இருக்குது தெரியுமா, நான் இப்போ ஊதுனேன்னா வடை பறந்துடும், அந்த அளவுக்கு அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது வடை, அவ்வளோ லைட் வெயிட். ஒரு 3 வடை இட்லி எல்லாம் சொன்னால் கண்ணு வச்சுருவீங்க. அப்படி சாப்பிட அந்த அம்மாட்ட போய் பணம் கொடுக்குறப்ப தான் கேட்டேன், உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி. அஞ்சம்மாள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த சொன்னப்பயே ஒரு பெரிய அன்பு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கேட்டேன், என்னம்மா உங்களுக்கு கோவம் அந்த சாம்பார் மேலே அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன கோவம், வர்றவங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. அந்த பதிலை இப்போ மன்னார்குடியில் பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம்லாம் வருது, அதனால் போகிற அன்னைக்கு நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அதை கேட்டுங்க. ஏன்னா நானே பேசிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக இருக்குங்களா, மன்னார்குடிக்காரங்களையே பேச சொல்லுவோமேன்ட்டு தான் இந்த அவர் என்ன சொல்கிறாரு கேளுங்களேன். நீங்கள் மதுக்கூர் ரோட்டில் இருக்கீங்க, கிட்டத்தட்ட சிஆர்சிகிட்ட இருக்கீங்க. ஆமாம், நீங்கள் ஏங்க சாப்பிட கண்ணாஸ்பத்திரிக்கிட்ட போகணும்? என்ன பண்ணுறது, இட்லி எல்லாம் இருக்கும் பாரம்பரியமாக, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக வச்சுருக்காங்க. இட்லினாலே சட்னி சாம்பாருங்க, சாம்பாரே கிடையாது அங்கே. ஏங்க சட்னி தான் ஹைலைட், சட்னி கார சட்னி இருக்கு பாருங்க, அதுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோ நிறைய இருக்கு. அந்த பக்கத்துல ஸ்கூல் நிறைய இருக்கும், கான்வென்ட் ஸ்கூல்ல இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டப்பா எடுத்து வந்துருவாங்க, அங்க டப்பா கொடுத்துட்டு 4 இட்லி 3 இட்லி வாங்கிட்டு போறதெல்லாம் அந்த கார சட்னி வச்சுப்பாங்க. அந்த கார சட்னி குழந்தைங்களே சாப்பிடும். பொடி ஒண்ணு பண்ணாது, இட்லி பொடி சட்னி இதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கே சாப்பிட்றாங்க. ஏன்னா உங்களுக்கு சட்னி உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்காது, அதனால அந்த கார சட்னியும் பொடியும் தான் எடுத்துட்டு போவாங்க பசங்க. அந்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்காங்களா, அங்க உணர முடியுது. கண்டிப்பா உணரலாம், கண்டிப்பா. அது யாருக்கும் அவசரப்பட மாட்டாங்க. இவங்க முடியலன்னா உடம்பு முடியலனாலுமே எப்படியா நீங்க நம்ம வர கஷ்டப்படுற இன்னைக்கு கண்டிப்பா கொடுத்துடணும், அவங்களை ஏமாத்த கூடாது, வந்தவங்க திருப்தியா சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்க. ஏன்னா மத்தியானமும் இல்லன்ட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் கிடையாதான், காலைல மட்டும் தான். அந்த வடை சாப்பிட்டுருக்கீங்களா சார்? அருமையா இருக்கு வடை. அந்த வடை நம்ம வீட்டுல சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சார். எல்லாம் வீட்டோட நம்ம பெஸ்ட்டாவே இருக்காங்க. சார் உங்க பேர் சார்? என் பேர் சபரிராஜன் பேர். ரைட், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஆமாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன கடையில் நான் சாப்பிட்றது, அவங்கள்ட்ட இருக்கிறது வெறும் இட்லி, அந்த டேஸ்ட் அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். இதெல்லாம் ஒரு பெரிய தன்னம்பிக்கைங்க. இந்த வயசில் அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷமாக பரிமாறுறாங்கங்க. சபரிராஜன் சொன்ன மாதிரி நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்கன்னு தான் திருப்பி அவங்க இந்த ஹோட்டலை நடத்துகிறாங்க. இந்த ஹோட்டல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஹோட்டல்னா என்னால் சொல்ல முடியும், ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு. 42 வருஷமாக ஒரு இட்லி, அதுவும் சாம்பார் இல்லாமல் இவங்க நடத்துகிறப்ப எத்தனை உணவு தொழிலுக்கே இவங்க ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னை பொறுத்த வரைக்கும். நான் டைட்டில் வச்சப்போ இப்படி தான் வச்சேன், மன்னார்குடியின் சிறந்த 2வது இட்லி அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஃபஸ்ட்டு எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல, இப்போயே சொல்லிட்டேங்க, நான் சண்டைக்கெல்லாம் வரல. உங்கள் வீட்டு இட்லின்னு வேணாலும் வச்சுங்க, இல்லை நீங்கள் இன்னொரு ஹோட்டலுக்கு வேணாலும் வச்சுங்க, நாங்கள் 2வது இடத்துலையே இருக்கோம், கண்ணுங்கன்னு வச்சிடக்கூடாது. அதுக்காக தான் நான் 2வது இட்லின்னே சொல்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம்,
அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமக்கு செல்வம். செய்யும் தொழிலே தெய்வம். ரொம்ப நாளைக்கு அஞ்சமால் நீங்கள் நல்லா இருப்பீங்க மேடம். ரொம்ப நாளைக்கு இந்த ஹோட்டலில் நடத்தணும். மன்னார்குடியை பற்றி பேசினாலே எனக்கு சந்தோஷம். அது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டப்ப இரட்டை சந்தோஷம். நன்றிங்க.